கர்த்தர் நல்லவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன வார்த்தை. இந்த வார்த்தை ஒருத்தர் கேட்டேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொன்ன மனுஷன் யாருன்னா சங்கீதக்காரன் சார் அப்படின்னா. இந்த வார்த்தை யார் சொன்னா? சங்கீதக்காரன் பவுல் சொல்றாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாத்தையும் செய்ய எனக்கு. வார்த்தை அப்படிதான் வரணுங்க நம்ம வாயில. கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு அப்படின்றத தான் நம்ம வாயில வரணும். ஏன் அந்த வார்த்தை அவர் சொன்னார்னா, 2 கொரிந்தியர்ன்ற ஒரு புஸ்தகம் 1:8 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளீனா புரிஞ்சிடும் பாருங்க. எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னார் பாருங்க. 2 கொரிந்தியர்ன்ற புஸ்தகம் அப்படியே முன்னாடி வாங்க. 2 கொரிந்தியர் 1:8 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்பும் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அவங்க சொல்றாரு, சொல்லும் போது கொரிந்தியருக்கு சொல்லும் போது சொல்றாரு, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்க தெரிஞ்சுக்காம போகக்கூடாது. எங்களுக்கு என்னவெனில், பிழைப்பும் என்கிற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. உயிரோட இருப்பன்ற நம்பிக்கை இல்லை சார் எங்களுக்கு. அதை உனக்கு சொல்றேன், சாட்சியா கேளுன்றார். சொல்லிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் 9ஆம் வசனம், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அதாவது சாவு எங்களுக்கு கண்டிப்பா நிச்சயம் செத்துருவோம். நிறைய காரியத்தை சொல்றேன், அதுல ஒன்ன சொல்றேன், டைம் இல்லாதனால. கப்பல் ஒடிஞ்சு பெரிய புயல்ல லாக் ஆயிடுறாங்க, மாட்டிக்கிறாங்க, கப்பல் பீஸ் பீஸா ஒடியுது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அங்கே கப்பலில் பயணம் பண்ணுங்க 200 சில்லற, அதுக்கு மேலே போறாங்க. அத்தனை பேரும் ஒருத்தரும் தப்பிக்க முடியாதுன்ற நிலைமை மாறிடுச்சு. பிழைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் பயங்கரமா ஆயிடுச்சு. அந்த நடுக்கடல்லையே தான் அவங்க சாவுடா அப்படின்ற மாதிரி கரை, இவங்க பாடி தான் கரை ஒதுங்குமா ஒதுங்காதான்னு கூட தெரியாது. அப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்துச்சு. அப்ப சொல்றாரு 10ஆம் வசனம், அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்பு வைக்கிறார், இன்னும் தப்பு வைப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறார். என்ன வார்த்தை அழகா சொல்றாரு. அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். இப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலை, உயிரோடு இருப்பன்ற நம்பிக்கை இல்லாத நிலைமையில் அவர் என்ன சொல்றாருன்னா, மரித்தோரிலிருந்து எழுந்த தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். இப்பவும் தப்பு வைப்பார், இனிமேலும் தப்பு வைப்பார், இனிமேலும் தப்பு வைப்பார். அல்லேலூயா. அப்படி சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்லும் போது சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப இப்படிதான் வார்த்தை சொல்லணும். நாங்கள் உண்மையிலே உயிர் பிழைக்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. இந்த சாட்சியை நான் என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே எத்தனையோ காரியங்கள் நான் சொல்ல முடியும். உண்மையிலே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஆனாலும் நான் சொன்னேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாத்தையும் செய்வேன் நான். ஆமா, எல்லாம் நடக்கும் என் வாழ்க்கையில, எல்லா அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லதான் நம்ம வாழ்க்கையில மலர்ச்சி உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ முடியும். பெரிய உபத்திரவமே சின்னதா நம்ம தாண்டி போயிடும். பெரிய உபத்திரவத்தைய சின்னதா கடந்து போயிடுவோம், அசால்ட்டா போயிடுவோம் பாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில சின்ன உபத்திரம் வந்தாலும் அது கொசு கடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லையா? பாம்பே கடிச்சாலும் அசால்ட் பண்ணிட்டு போயின்னு இருக்கும். அப்ப கொசு கடிச்சா, பாம்பே கடிச்சதுக்கு அசால்ட் பண்ணிட்டியா, கொசு கடிச்சா சப்பா இது வேற அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் நம்ம கடப்போம். அதனாலதான் சொல்ற, வாய்க்கு பக்கத்துல சொல்ற, வாய்க்கு காவல் வை. யோபுன்ற ஒரு புஸ்தகம் கடைசியா நம்ம வாசிப்போம். யோபு 40:4. யோபுன் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 42ஆம் அதிகாரம் 1-3. இதோ நான் நீசன். நீசன்னா என்ன அர்த்தம்? வாசிமா. இதோ நான் நீசன்.
நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால என் வாய என் கையால என் வாய. நீசன்னா என்ன அர்த்தம்? நீசன் அப்படின்னா பாவி. அப்புறம் இங்கிலீஷ் ஆர்சி பைபிள்ல வந்து எளியவன்னு போட்டிருக்குது. இங்கிலீஷ் பைபிள்ல வந்து அன்வர்த்தி, ஒர்த்தி இல்லாத ஆளு. அன்வர்த்தி அப்படின்னா ஒர்த்தே இல்லாத ஆள். நான்லாம் ஒரு மேட்டரே இல்லை சார்ன்ற மாதிரி, நான்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார், நான்லாம் ஒரு பொருளே இல்லை சார், நான்லாம் அவ்வளோ ஒர்த்தி இல்லை சார் அப்படின்றது தான் அன்வர்த்தி. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை சொல்றேன், நான் ஒர்த்தி இல்லாதவன் சார்ன்ற சொல்லிட்டு சொல்றாரு. 42 அதிகாரம் 1-3 வரையும் வாசிங்க. 42. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததை, என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்றேன். அலப்பிட்டேன் நான் சார்ன்றான். என் கையினால என் வாயை பொத்திக்கிறேன் சார், தெரியாத பேசிட்டேன் சார்ன்றான். யோபு மாதிரி நம்ம சொல்லிட்டாங்க, ஒருவேளை தப்பிச்சிக்கலாம். யோபு மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா, தம்பி கவுனி, யோபு மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா ஒருவேளை தப்பிச்சிக்கலாம். எலியா மாதிரி, சிம்சன் மாதிரி சொன்னீங்கன்னா அப்படியே தான் சாவு வரும். இருக்கு தேவையா எதுக்குன்ற மாதிரி. ஆனா இவன் சொன்னா இருப்பாரு, யோபு உஷாரா சொல்றேன், என் வாயினால தெரியாத சொல்லிட்டேன் சார், என் வாயை என் கையினால பொத்திக்கிறேன் சார், தப்பு தான் நான் சொன்னது, அறியாததும் அறிவு கெட்டாததும் நான் ஏதோ ஒன்று புத்தி கெட்டு போய் அலப்பி விட்டேன், குழப்பி விட்டேன் அப்படின்ற. ஏன் சொல்றாரு இந்த வார்த்தை? எதுக்கு சொல்றேன்னா, கடவுளை பத்தி என்ன சொல்லிட்டாருனாக்கா, அதே யோபுல வந்து 13:26 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான விளக்கம் தெரிஞ்சிருப்பாங்க. யோபு 13:26. மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறு வயதின் அக்கிரமத்தை. இன்னொரு வாட்டி வாசிமா சத்தமா. மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணினீர். போதும். என்ன சொல்லிட்டாருன்னா, 10 குழந்தை செத்து போயிடுச்சு, ஆஸ்தி சொத்து எல்லாம் போயிடுச்சு, மனைவி போயிடுச்சு, உடம்பெல்லாம் வியாதி. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சின்ன வயசுல செஞ்ச தப்புக்காக ஒருவேளை கடவுள் அதெல்லாம் இப்ப எனக்கு பலிக்க பண்றாரு போலன்ட்டார். சின்னதுல செஞ்ச தப்பு இப்போ ஏதோ ஆண்டவர் அதுக்கு பழி வாங்குறாரு போல அப்படின்ட்டார். மகா கசப்பான தீர்ப்பு என் மேல எழுதிட்டாரு, கடவுளுடைய விதி என் மேல எழுதப்பட்டது. என்ன விதி எழுதிட்டாருன்னு சொல்றாரு இவரு. என்னத்துக்கு சொல்றாருன்னா, 10 குழந்தை செத்து போயிடுச்சு, ஆடு மாடு சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சு, கட்டின மனைவியும் போயிடுச்சு, உடம்புல வியாதி, என்னை யாரும் மதிக்கல, நடுத்தெருல ஒரு மரத்தடிக்கல, சாம்புல மேல அள்ளி போட்டு உக்காந்துன்னு கிடக்குறேன், அப்படிப்பட்ட ஒரு கசப்பான தீர்ப்பு என் விதியில எழுதிட்டாரு போல கடவுள் அப்படின்ற சொல்லிட்டு கீழே சொல்றேன். என்ன சொல்றேன்னா, சின்ன வயசுல செஞ்ச தப்பெல்லாம் இப்போ எனக்கு பலிக்க பண்ணிட்டார் போல, இப்போ எனக்கு நடுகிறது, எப்போ செஞ்ச தப்புக்கு இப்போ எனக்கு பழி வாங்குறாரு போலன்ட்டார். அப்பதான் சொல்லிட்டு அப்படியே போகும்போது தான் சொல்றாரு, என் கையால என் வாயை பொத்திக்கிற, அறிவு கெட்டாததை நான் சொல்லிட்டேன் சார் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் தான் கடவுள் அவர் வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து 140 வருஷம் உயிரோடு இருக்க வச்சு ஆசீர்வதிக்க. தேவ சபையே, தேவ ஜனமே, ஏன் இந்த வார்த்தையெல்லாம் சொன்னா, வாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு படகுக்கு சுக்கான் முக்கியமோ, ஒரு கப்பல் போகிற இடத்துக்கு கேப்டன் ஓட்டணும்னு போய் சேரணும்னு நினைக்கிற இடத்துக்கு அவன் கரெக்டாக போய் சேர்றதுக்கு காரணம் அந்த சின்ன சுக்கான், அந்த சின்ன ஸ்டேரிங், அது கரெக்டாக திருப்பும் போது கண்டிப்பாக அவ்வளோ பெரிய கப்பல் எடுத்துன்னு போய் சேர்த்துடுறான். அந்த மாதிரி உங்கள் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு பாருங்கள், கரெக்டாக பேசி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆயுள் சக்கரம் அற்புதமாக இருக்கும், நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உனக்காக யாவது செய்து முடிப்பார்ன்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. அப்ப பாருங்க, எலியாவும் சிம்சோனும் சொன்ன வார்த்தைன்னா, செத்து போயிடுறேன் நான். தாவீது சொன்ன வார்த்தை, எனக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கடவுள் என்னை காப்பாற்றுவார்னா, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அவர் என்னை உயிர்ப்பிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருன்னு சொன்னார். அவர் எனக்கு கேடயமா இருக்கிறார், அவர் என் கோட்டையா இருக்கிறார், அவர் என் தஞ்சமா இருக்கிறார். என்ன மாதிரி வார்த்தை, அற்புதமான வார்த்தையை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்படி சொல்ல சொல்ல சொல்லதாங்க அவர் வாழ்க்கை மலர ஆரம்பித்தது, வர வர விருத்தி அடைந்தார். அவர் போகிற இடம்லாம் வெற்றி அனுகூலமானது. கர்த்தர் அவர் கூட இருந்தார். ஏன்னா சொல்ற வார்த்தை அப்படி இருக்கு. செய்வார் கர்த்தர் எனக்காக. கஷ்டப்பட்டாலும் நான் கண்டிப்பா என்ன கடவுள் கைவிடவே மாட்டேன்.